ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்து வருவதால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு வாகன ஓட்டிகள் சாலையை கடந்து செல்கின்றனர். தெற்கு வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி புயலாக மாற உள்ள நிலையில் பாம்பன் பகுதியில் கடந்த 1 மணி நேரமாக சூறைக்காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழை காரணமாக பாம்பன் சாலை பாலத்தில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் இருள் சூழ்ந்து காணப்படுவதால் பாம்பன் பாலத்தில் எதிரே வரும் வாகனங்கள் கண்ணுக்கு புலப்படாததால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு வாகன ஓட்டிகள் சென்று வருகின்றனர். இதேபோல் ராமேஸ்வரம் பகுதியிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கனமழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பக்தர்கள் அவதியடைந்துள்ளனர். ராமேஸ்வரத்தில் நேற்று முதல் மேகமூட்டமாக இருந்த நிலையில் இன்று காலையிலிருந்து தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதனால் சாலைகளில் தாழ்வான பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாமல் அவதியுற்று வருவதுடன் ராமேஸ்வரத்திற்கு சுவாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் சிரமமடைந்துள்ளனர். மூலனூரில் உயர்மின் கோபுரம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கையில் கருப்பு கொடி ஏந்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் வெள்ளக்கோவில் ஒன்றியத்தில் மூத்த நாயக்கன் வலசு முதல் மூலனூர் ஒன்றியம் தூரம்பாடி வரை டாடா நிறுவன விவசாயிகள் விளைநிலத்தில் விவசாயிகளின் அனுமதியின்றி உயர்மின் கோபுரம் அமைத்து வருகின்றனர். இதனை கண்டித்து வேலப்ப நாயக்கன் வலசு, ஏரசனம் பாளையம், கருப்பன் வலசு ஆகிய ஊராட்சிகளுக்கு உட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கையில் கருப்பு கொடி ஏந்தி உயர்மின் கோபுரம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏரசனம்பாளையம் கிராமத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பேசிய விவசாயி செங்கோடன், உயர்மின் அழுத்த கோபுரத்தினால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாகவும் விவசாயிகளிடம் எந்தவித அனுமதியும் கேட்காமல் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதால் அந்த நிறுவனத்தின் ஒப்பந்தங்களை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். புதுச்சேரி மாநில அரசு அழைப்பின் பேரில் 30 பேர் கொண்ட குழுவினர் நவீன மீட்பு உபகரணங்களோடு அரக்கோணத்திலிருந்து சென்றுள்ளனர். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இன்று புயலாக மாறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதன்படி தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் தமிழக அரசு சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் அழைப்பின் பேரில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படை வளாகத்திலிருந்து 30 பேர் கொண்ட ஒரு குழு காரைக்கால் பகுதிக்கு விரைந்துள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரி மாநில அரசு கேட்டுக் கொண்டதன் பேரில் 30 பேர் கொண்ட ஒரு குழு நவீன மீட்பு உபகரணங்களுடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுச்சேரிக்கு விரைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் லேசான சாரல் மழையுடன் கூடிய மேகமூட்டம் சூழ்ந்து கடும் குளிர் நிலவி வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்தும் காலை மற்றும் மாலை நேரங்களில் கடும் நீர்ப்பனி காணப்பட்டு வந்தது. இந்த நிலையில் வானிலை ஆய்வு மையம் தமிழகத்தின் ஒரு சில மாவட்டங்களில் மழை பெய்யும் என அறிவித்திருந்தது. அந்த வகையில் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே மேகமூட்டம் சூழ்ந்து காணப்படுகிறது. எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு மேகமூட்டம் சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். குளித்தலை அருகே வேங்காம்பட்டி கிராமத்தில் சமுதாய கூடம் கட்டிடப் பணி கிடப்பில் போடப்பட்டதை கண்டித்து பொதுமக்கள் குளித்தலை தாலுகா அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே வேங்காம்பட்டி கிராமத்தில் சமுதாய கூடம் பல ஆண்டுகளாக கட்டுமான பணி முடியாமல் கிடப்பில் உள்ளது. கட்டுமான பணிகளை முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் பல்வேறு தரப்பினர் சார்பாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சாராட்சியர் பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருந்தார். போராட்டக் குழுவினர் உடனடியாக தங்களுக்கு சமுதாய கூட கட்டிடப் பணிகளை முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். ஒரு வார காலத்தில் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என சாராட்சியர் கூறியதன் அடிப்படையில் போராட்டக் குழுவினர் கலைந்து சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.